ஒரு இளைஞன் அவருக்கு வந்து துறவி ஆகணும் அப்படிங்கறத லட்சியம். அதனால என்ன பண்ணுவாராம், தினமும் காட்டுல ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாராம். அவர் தியானம் பண்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடியிருப்பு இருக்கு. அங்க இருந்து ஒரு பொண்ணு தினமும் வந்து அவர் தியானம் பண்ற நேரத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போகுமா. சோ இவர் தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சான். டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தாராம். ஆஹா, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு நினைச்சாராம். அப்புறம் துறவி ஆகணும்னு நினைச்சிருக்கோம், இப்படி எல்லாம் நம்ம வந்து சபலப்படக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த நாள் தியானம் பண்ணும்போது கண்ணை கட்டிக்கிட்டாராம். கண்ணை கட்டிக்கிட்டு தியானம் பண்ணாராம். அப்ப கரெக்டா அந்த நேரத்துல அந்த பொண்ணு கிராஸ் பண்ணும்போது கொலுசு சத்தம் கேட்டுச்சான். நம்ம ஆள் போது போல இருக்கு அப்படின்னு நினைச்சாராம். அப்போ உடனே என்னடா நம்ம மனசு இப்படி சபலப்படுது அப்படின்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாராம், காதுலையும் பஞ்சு வச்சுட்டாராம், கண்ணையும் கட்டிக்கிட்டாராம். கரெக்டா அந்த நேரம் வரும்போது அந்த பொண்ணு வைக்கிற அந்த பூவோட வாசம் வந்துச்சான். ஆஹா, நம்மால் போது போல இருக்குன்னு நினைச்சாராம். அப்புறம் பார்த்தாராம், இது சரியா வராது, நம்ம இடத்தையே மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். கரெக்டா அந்த நேரம் வரும்போது மனசு சொல்லிச்சான், இந்நேரம் அந்த பொண்ணு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்ல அப்படின்னு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எப்பவுமே வாழ்க்கையில ஒரு விஷயத்த தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாலும் சரி, அந்த முடிவை இங்க 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 இருந்தாலும் எடுக்கக்கூடாது, இங்க இருந்து எடுக்கணும். நாளைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு வெறும் வாயால மட்டும் சொல்லும் போது 4 மணிக்கு அலாரம் அடிச்சா அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தூங்கிடுவோம். என்னைக்கு மனசார முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கு அலாரமே தேவையில்லை, நம்மளே 4 மணிக்கு எந்திரிச்சோம். யோசிச்சு பாருங்க.